நம்மளுடைய தர்மத்திலே குருவினுடைய உயர்வுகளை பலவாறாக சொல்லி இருக்கிறது. அது ஜோதிட சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, தர்ம சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, உபனிஷத்துக்களும் சரி, புராண இதிகாசங்களிலும் சரி, ஒரு குருநாதனுடைய குரு கோவிந்தம் சொல்லக்கூடிய குரு ஒரு கீதையே இருக்கிறது, அதற்கு தனி. அந்த வகையிலே இந்த ஒரு அற்புதமான சமயத்திலே இந்த விழாவிலே இங்கு வருகின்ற அந்த குருவிற்கெல்லாம் அனந்தகுடி நம்மெல்லாம் மிகுந்த பாக்கியசாலிகள். ஜோதிட சாஸ்திரத்திலே குருகேசரி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், சுனபா யோகம், அடவா யோகம், நிறைய நீச்சபங்க ராஜயோகங்கள், அதுபோக மட்டுமில்லாமல் இன்னும் சண்டால யோகம், சில யோகங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிறைய பேர் எனக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருக்கு, அந்த யோகங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். இந்த யோகங்கள் எல்லாம் இருக்குமே தவிர அது வேலை செய்யாது. அது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது குருவால் மட்டும்தான் முடியும். அப்போ நாம் அனைவரும் ஒரு குருவினுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த யோகங்கள் எல்லாம் ஆக்டிவேஷன் இல்லை என்றால் வெறும் செல்லிலே போட்ட சிம் கார்டாகத்தான் இருக்கும், ஆக்டிவேஷன் ஆகாத சிம் கார்டாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே திரு காதுபுஜந்த ஞான வாசிஷ்ட சிகரம் திரு அருள்மாணி ரவுடிகளுடைய அருட்கருணையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாள் முழுக்க வாழ்க்கை முழுக்க சொல்லிக் கொண்டே இருப்பேன் நான். அதே மாதிரி நம்ம சுகப்பிரம மகிழ்ச்சி ஆசிரமத்தின் குருஜியவருடைய அருளாளர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுக்க சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே உள்ள மாற்றங்கள், நல் மாற்றங்கள், அனைத்து மாற்றங்களும் இந்த குருநாதருடைய பிரம்மத்தினுடைய புஜண்டருடைய திருவருட்கரனாலே நடந்திருக்கு என்று சொன்னால் இங்கே நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு சத்தியமாக சொல்லுவேன். இதற்கு எனக்கு எந்த பயம் தேவையில்லை. ஏன் என்று பயம் என்று சொன்னால், அந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக குரு இருந்து என்னை வழிநடத்திருக்கு என்று சொன்னால் அது அந்த இருவரையுமே சார்பு என்று இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன். முமச்சி சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதிலே கர்மா பெரிதா பகவான் பெரிதா என்று கேள்வி வருகிறது. ஞானத்தை பற்றிய ஒரு சாஸ்திரம், மோட்சத்திற்கு வழியை சொல்லக்கூடிய சாஸ்திரம். கர்மா பெரிதா குரு பெரிதா என்று கேட்கும் பொழுது குருதான் பெரிது என்கிறது. கர்மா பெரிதா பகவான் பெரிதா கடவுள் பெரிதா என்று கேட்கிற பொழுது கடவுள் பெரிது கிடையாது, குருதான் பெரிது என்று சொல்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு கடவுளை விட ஒரு கர்மாவை உடைய சக்தி தீர்க்கக்கூடிய சக்தி குருவிற்கு மட்டுமே உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்து தர்மத்திலே நம்மளுடைய தெய்வங்கள் யாருடைய கர்மாவையும் வாங்கிக் கொள்வதில்லை. மாற்று மதத்தினர் பாவ மன்னிப்பு என்று சொல்லுவார்கள், இங்கே இது கிடையாது. ஆனால் இங்கே இந்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் எவர் ஒருவர் தன்னுடைய குருவை பிடித்துக் கொள்கிறார்களோ, ஒரு குருவை பிடித்துக் கொள்கிறார்களோ அந்த குரு மட்டுமே கர்மாவை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்கள். புஜண்டருடைய வாக்கில் அடிக்கடி சொல்லுவார்கள், தாங்கும் சுமையெல்லாம் என் சுமையல்ல என்று குருஜியவர்கள் சொல்லுவார்கள். சத்தியமான வாக்கை நான் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய வேதனைகள் உபாதைகளும் வேதைகளும் அனைத்தும் நம்முடைய வேதைகள், நம்முடைய உபாதைகளை அவர்கள் தோளிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குருநாதருடைய உபாதைகள் நம்முடைய உபாதைகள், புஜண்டருடைய உபாதைகள், புஜண்டவர் ஒரு சுரூபமாக இருக்கக்கூடிய நம்முடைய குருஜியுடைய உபாதைகள் நம்முடைய உபாதைகள், அவருடைய வேதைகள் நம்முடைய வேதைகள். நம்முடைய சோதனைகளையும் வேதனைகளையும் கர்மாக்களையும் அவர்கள் தங்களுடைய தோளிலே சுமர்ந்து கொண்டு நமக்காக வேண்டி அவர்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட குருவிற்கு ஒரு உயர்ந்த தெய்வங்கள் கூட அது செய்யாது. தெய்வங்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு பிரதம மந்திரியை போலத்தான். ஆனால் குரு என்பவர் ஒரு பிரசிடென்ட் மாதிரி, கருணை மழு மூலம் எப்படி பிரசிடென்ட் ஒரு ஜனாதிபதியிடமுடைய தண்டனையிலிருந்து விடுபட முடியுமோ அதே மாதிரி தெய்வங்கள் எல்லாம் கர்மாவுக்கு உட்பட்டு செய்யக்கூடியவர்கள். ஆனால் குருநாதர் மட்டும்தான் கர்மாவை மீறி நமக்கு அனுகிரகம். அந்த வகையிலே இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் அந்த குரு கருணை. நான் ஒவ்வொரு முறையும் சுகபிரம்ம மகரிஷியும் புஜண்டரை பற்றியும் சொல்லணும்னு நினைப்பேன். எல்லா ரிஷிகளுக்குள்ள பேதங்கள் கிடையாது. ஒவ்வொரு ரிஷிகளும் புராண கதைகள்லாம் எடுத்தா பார்த்தா எனக்கு தெரியும். ஒவ்வொரு ரிஷிகளும் இன்னொரு ரிஷிகளை போற்றி இருக்கிறார்கள். அதிலும் இந்த புஜண்டருக்கும் சுகருக்கும் என்ன ஒற்றுமை என்பதை ஒரு கம்பாரிசன் எடுத்து வச்சிருக்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி வச்சிருக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பது எழுதி சொல்லி ஒரு 5 வேல்யூ சீக்கிரத்தில் வெளியிடுவேன். அதில் எல்லாமே சூட்சும விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அதில் மட்டும் குருஜி கையால் தான் எழுத போகிறோம் சீக்கிரமே. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி
எல்லாவற்றத்திலும் உள்ள சூட்சுமங்களை எடுத்திருக்க. அதிலே பிரம்மர்ஷி சுகருக்கும் புஜண்டருக்கும் உள்ள நிறைய இருக்கு. அது அஸ்ட்ராலஜிக்கலாக எடுத்திருக்க, ஆன்மீக ரீதியாக எடுத்திருக்க, தர்மசாஸ்திர ரீதியாக எடுத்திருக்க. பஞ்சபூதங்களில் சொல்லும் பொழுது அக்னி, வாயு, ஆகாயம், பிருத்திவி, ஜலம் என்று 5 பஞ்சபூதங்கள். இந்த கட்டடம் தான் அக்னி, இது வாயு, இது ஆகாயம், இது பிருத்திவி, இது ஜலம். இந்த கட்டடங்களுக்கு ஜீவன் பேர். இது குரு மோதிரவர். இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரத்தில் ஆளை காட்டினாலே தப்பு, விரல் நீட்டி காட்டக்கூடாது. இதற்கு வழிகாட்டி விரல் என்று பெயர். இந்த குரு விரலுக்கு பெயர் வழிகாட்டி விரல் என்று பெயர். நாம ஆள்காட்டி தப்பா அதை சொல்றோம். இதுதான் குருவுடைய விரல். பஞ்சபூதங்களிலே வாயு தத்துவம் குரு, குரு தான் வாயு தத்துவம். ஆகாய தத்துவத்துக்கு தர்ம தத்துவம் என்று பெயர். தர்ம தத்துவம் புஜண்ட தர்ம தத்துவத்திலே வருகிறார். ஜீவன் இந்த அக்னி தத்துவத்திலே சுகபிரம்ம மகரிஷி வருகிறார். இந்த ஜல தத்துவத்திலே அகஸ்திய முனிவர் வருகிறார். இதே மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் ஒவ்வொரு ரிஷிகள் இருக்கிறார்கள். அதே போல் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தத்துவத்திலே, ஒரு பஞ்சபூத தத்துவத்திலே. இந்த வரலுக்கு போக தத்துவம் என்று பெயர். ரெங்கநாதருடைய வரல். இதுதான் மோதிர வரல் என்று சொல்லுவோம். இதுல தான் போகங்கள் இருக்கும். பூமியில தான் போகம் இருக்கும். பூமி தத்துவம். பூமியில தான் போகத்தை அனுபவிக்க முடியும். இதுக்கு போக தத்துவம் என்று பெயர். சுகபிரம்ம மகரிஷியுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். புஜண்டருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த புஜண்ட நட்சத்திரம் வரக்கூடிய ராசி கடக ராசி. சுகபிரம்ம மகரிஷி நட்சத்திரம் வரக்கூடிய ராசி மகர ராசி. இந்த 2 ராசிகள் நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய ராசிகள். இதற்கு சமசப்தம ராசிகள் என்று பெயர். பொருத்தங்களிலேயே சமசப்தம பொருத்தம் என்று உயர்வான ஒரு பொருத்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. குருஜி அவர்களுக்கு முன்னதான் இந்த வார்த்தையை நான் கேள்வி. புஜண்டருடைய நம்முடைய ரமணிக்கு ஒரு முறை ஒருத்தருக்கு ஜாதகத்தை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பொருத்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அவர் என்னை சோதிக்கிறார். பார்சாரு, இந்த ஜாதகம் பொருத்தம், நான் சொல்றது 7 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறதா என்று என்னை அவர் சோதிக்கிறார். நான் பேசாமல் இருந்தேன். குருஜி உங்களுக்கு தெரியாது என்ன. இதுல விசேஷமாக அவர் கூட மறந்திருப்பார், நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு கிடைத்த பாடம், அவர் ஆஷாராக இருந்து சொல்லிக் கொடுத்த பாடம். சுகபிரம்ம மகரிஷி எவ்வளவோ பாடங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். புஜண்டரும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரமண குருஜி இன்றைக்கு மேடையிலே பேசும்போது கூட சொன்னார்கள், நாங்கள் சொல்லுகின்ற புஜ ரிஷிகள் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவருடைய மனதிலே போய் ஆழமாக ஊன்றி நிலைக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல போவார்கள். அந்த வார்த்தை, அந்த வாக்கு நிற்கணும் மனசுல போய். சொல்லும் போது சமசப்தம பொருத்தம் இருக்கிறதா என்று சொன்னார்கள். அதன் பிறகு சமசப்தம பொருத்தத்தை 10 பொருத்தங்களிலே ஒரு திருமண பொருத்தத்திலே எந்த பொருத்தம் இல்லாவிட்டாலும் சமசப்தம பொருத்தம் இருந்தால் அவர்களுடைய தம்பதிகளுக்குள்ளே பிரிவே இருக்காது என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை எப்பொழுதும் நான் தெரிந்து கொண்டேன். அதே மாதிரி சுகபிரம்ம மகரிஷி கடகராசி, மகர ராசி, புஜண்ட கடகராசி, 2க்கும் சமசப்தமம் என்று பெயர். ஜோதிட சாஸ்திரத்திலே தந்தைக்கு 9ஆம் இடம், தாய்க்கு 4ஆம் இடம், உடன் பிறந்தவர்களுக்கு 3, 11, பிள்ளைகளுக்கு 5, எதிரிகளுக்கு கூட இடம் கொடுத்திருக்கிறது 6. ஆனால் ஒருவருக்கு தனக்கு நிகரான, ஒரு ஆத்மாவுக்கு நிகரான ஸ்தானம் ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது. அதற்கு சமசப்தம ஸ்தானம் என்று பெயர். குருவனுடைய ஸ்தானமும் கொடுத்திருக்கிறது. எங்க தெரியுமா? அதே சப்தமஸ்தானத்தில் தான் குருவும் கொடுத்திருக்கிறது. ஒரு ஆத்மாவுக்கு நிகரான ஸ்தானம் என்கின்ற அர்த்தம் இல்லை குருவுடைய ஸ்தானம். ஒரு ஆத்மாவை குரு 7 இருந்து ஜீவ ஆத்மஸ்தானத்தை பார்த்து விட்டால் அந்த ஜீவன் அவருடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதனால் படக்கூடிய துயரங்கள் இருந்தாலும் சரி, அந்த குருவினுடைய பார்வை பட்டுவிட்டு விட்டால் அனைத்தும் தூள் தூளாக நொறுங்கிவிடும். அதனால தான் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி. குருவினுடைய தன்மை சொல்வதை புஜண்டரும் சுகரும் சமசப்தம ராசியில் இருக்கிறார்கள். இதிலே பிரம்மரிஷி திருவோணம் என்கின்ற பெருமாளுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். புஜண்டர் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் என்று சொன்னாலே திருப்பதி வெங்கடாஜலபதி தான்.
உட்கார்ந்தக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் என்று சொன்னாலே மகாவிஷ்ணு. இரண்டு பேருமே அந்த பெருமன் இருந்தாலும் இந்த கடகத்தை சொல்லும் பொழுது சோமன் என்று சந்திரனுக்கு ஒரு பெயர். சோமன் என்று சொன்னால் அதற்கு சிவனுடைய அம்சம் இங்கே வந்துகிறது. இன்றைக்கும் திருப்பதி மலையினுடைய அடிவாரத்திற்கு பெயர் சந்திரகிரி என்று பெயர். சந்திரகிரி அந்த மலை, அந்த நாட்டை ஆண்டவன் தான் ஆகாசராஜன். அந்த ஆகாசராஜனுடைய மனைவியைத்தான் மகளைத்தான் திருவேங்கட சீனிவாச பெருமாள் திருமணம் செய்தார். அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் சிவபெரும மகரிஷி தான். தூது சென்று நடத்தி வைத்தார். அதே போல் அந்த கடகத்திற்கும் இன்றைக்கும் இந்த எல்லாருக்கும் தெரியும் ஒரு ப்ளூ மூன் டேன்னு வரும். நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? 1999 2000 வந்தது ப்ளூ மூன் டே. அந்த ப்ளூ மூன் டேங்கிறது என்னன்னு சொன்னா, சனியும் சந்திரனும், சனி சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து, சந்திரன் சனியுடைய மகரத்தில் அமர்ந்து, இரண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து விட்டால் அதற்கு அங்கே சந்திரன் நீலமயமாக காட்சி தருவார். அன்றைக்கு கடல்கள் ஆர்ப்பரிக்கும். அந்த ப்ளூ மூன் டே பற்றி நிறைய விஞ்ஞானிகள் இந்த 2000 வரும்பொழுதுதான் எல்லாரும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ், விஞ்ஞானிகள் அதை என்ன ஒரு அதிசயமாக ஒன்று என்று பார்த்தார்கள். அதே மாதிரி கடகத்திற்கும் மகரத்திற்கும் ஒரு நிறைய ஒற்றுமை இருக்கிறது. மகரம் சனியுடைய வீடு, கடகம் சந்திரனுடைய வீடு. சந்திரன் திருப்பதி பெருமாள், மகரம் சனி. இந்த 7 இங்கிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 7வது இடம் வரும். திருப்பதி பெருமாள் 7 மலை தாண்டி அமர்ந்திருப்பார். யாருக்கு ஒருத்தருக்கு அந்த புஜண்டருடைய அனுக்கிரகம் அந்த சந்திரனுடைய இடத்திலே புத்தி பிரகாசம் என்று சொல்கிறது. குருஜியினுடைய ஜாதகத்திலே சொல்லியிருக்கிறேன், அருள்குரு ஜாதகத்தில் எழுதியிருக்கிறேன். சந்திரன் அவருக்கு உச்சம். அவருடைய ஆத்மா ஜீவன் புதனுடைய லக்னம், புஜண்டருடைய நட்சத்திரம் புதன். அந்த புதனுடைய ஆத்மாவை அவர் ஜீவனாக கொண்டிருக்கிறார். நம்முடைய தொட்டி சரவணனோடார் ஆலயம் முருகனுடைய பெயராலே அழைக்கப்படுகிறது. முருகன் என்று சொன்னால் செவ்வாய். நம்முடைய சிவபிரமர்ஷி குமார் குருஜியினுடைய ஆத்ம லக்னமே செவ்வாயுடைய விருச்சிக லக்னம். அங்கிருந்து குரு அங்கே பார்க்கிறார் வாக்குஸ்தானத்தை அவருடைய ஜாதகத்திலே. நம்முடைய ரமண குருஜி ஜாதகத்திலே குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். வாக்குஸ்தானத்தை குரு பார்த்து விட்டால் வாக்கு அப்படியே பிரளவம் அப்படி ஓடி வரும். பிரளயம் சொல்ல பிரவாகமாக ஓடி வரும். அதுவும் பிரவாகம் இப்படி குருனுடைய பிரவாகம் எப்படி இருக்கும்? ரவுடியினுடைய பிரவாகம் ஒரு அரசியல்வாதியுடைய வாக்கு பிரவாகமும் சாரி ஒரு குருவினுடைய வாக்கு பிரவாகம் எப்படி இருக்கும்? அந்த பிரவாகத்திலே பல அற்புத வார்த்தைகள் எல்லாம் அவரையும் அறியாமல் குரு சொல்வார்கள். நான் என்னையும் தாண்டி எனக்குள்ளிருந்து வருகிறது என்று சொன்னார். அந்த வாக்குகள் அனைத்தும் ரிஷிகள் சொன்னது. புஜண்டருடைய நாடிய வாக்குகளையும் கேட்டிருக்கிறேன், ஒரு சுகருடைய வாக்குகளையும் கேட்டிருக்கிறேன். அதை உணரும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு நிலை, குருஜி சொல்ல மாதிரி இந்த ஆத்மாவுடைய நிலையை அங்கே உயர்வதை அனுபவிக்க முடியும். அதை உணரத்தான் முடியும், சொல்ல முடியாது. உணர்ந்திருக்கிறேன். முதல்ல 97 முதல்ல சிவபெருமா மகரிஷி ஆகும்போது வெறும் செய்தியாளராக தான் அவர் பேட்டி கண்டேன். அதே மாதிரிதான் புஜண்டரையும் குருஜி அவர்களின் பேட்டி கண்டத்தான் நான் போனேன். அவங்க பேட்டி கேளும் போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் எனக்கு காதிலே ரீங்காரமாக ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அது ஒரு ரமணி குருஜி அவர் சொன்னார், பேட்டியா என்னையும் அவருக்கு பப்ளிசிட்டினாலே பிடிக்காது. இருந்தாலும் அவர் ஏன் அதற்கு ஒத்துக்கொண்டார் என்று எனக்கு பின்னால் தான் தெரிந்தது. என்னை அவர் உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் சொன்னார், பார்த்தசாரதி ரீடிங்லேயே வந்தது. அப்ப என்னை அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்து அவருக்கு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக என்னை அவர் அன்னைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், எனக்கு என்னுடைய நிலையை உணர வைக்க வேண்டும், என்னுடைய ஆத்மாவை ஒரு நிலைக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்காக அன்றைக்கு அவர் ஒரு பாவமாக எடுத்து என்னை உட்கார வைத்து அவர் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவருடைய நிலையை அறியாமல் நான் ஏதோ ஒரு பத்திரிகைக்கார மாதிரி அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையிலே பசுமை, ஒரு தெய்வீக நினைவுகளை இன்றையும் நினைத்தாலும் உடம்பெல்லாம் மயிர்க்குச் செல்கிறது. அதே மாதிரிதான் சுகபிரம்ம மகரிஷியும் உங்களோட அறந்தாங்க சென்ற கை காத்து விட்டார். அந்த வகையிலே இந்த ஒரு அற்புதமான நாமெல்லாம் பாக்கியஸ்தானால் பாக்கியவான்கள். ஜோதிட சாஸ்திரத்தை ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.
வீடு, வண்டி, வாகனங்கள், நம்மளுடைய சுகங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா 4வது இடம். ஆனால் வீட்டிலேயோ வாகனத்திலேயோ விபத்து இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாக்கியஸ்தானம். வீடையும் வண்டி வாங்கி நிரூபிக்கக்கூடியது 4ஆம் இடம். ஆனால் அது சந்தோஷத்தையும் தீர்க்கத்தை நிலைக்கூடிய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்திற்கு இன்னொரு பெயர் தர்மஸ்தானம் என்று பெயர். அந்த தர்மஸ்தானம் நம்முடைய ரிஷிகளுடைய 9ஆம் இடத்திலே குரு அமர்ந்து விட்டால் ஓடி போனவனுக்கு 9 குருன்னு ஒரு பழமொழி உண்டு, ஒரு படமே வந்தது. குரு புண்ணிய ஸ்தானத்திலும் அது பாக்கியஸ்தானத்திலும் குரு அமர்ந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த ஆத்மாவுடைய நிலைகள் எங்கேயோ எடுத்து சென்றுவிடும். அந்த வகையிலே நாம் குருவை ஜாதகத்தில் தேட வேண்டாம், ஜோதிடத்தில் தேட வேண்டாம். ஏதோ இங்கே முன்னால் நமக்கு முன்னால் சாட்சாத்காரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாதகத்திலும் எங்கேயுமே தேடிக்கொண்டிருக்கிறோம். நான் என்னோட வழிகளை சொல்லுவேன், ஜாதகத்தில் தேடாத, குரு ஒரிஜினலா தேடுங்க. நாம் எல்லாம் பாக்கியவான்கள். அவர்களுடைய பாதாரந்தங்கள், அவருடைய பார்வைகள் நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும், அவருடைய அனுகிரகம் என்றென்றும் கிடைக்க வேண்டும் சொல்லி அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை அவருடைய பாதாரந்த சரணாகதம் தெரிவித்துக் கொண்டு என்றும் வேண்டுகிறேன்.